வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல் மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசைன் சாஃப்ட்வேர் பற்றி தான். ஸோ இது நம்ம சேனலோட லோகோ. இது நம்ம சேனலோட நேம் செல்லா டெக் டிசைன். கீப் ஷார்ப் யுவர் பிரைன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சாஃப்ட்வேர் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஆட்டோகேட். ஸோ ஆட்டோகேட் பேசிக் கமெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டுடேஸ் டாபிக் பேசிக் கமெண்ட்ஸ் இன் ஆட்டோகேட். ஸோ டைப் ஆஃப் கமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கமெண்ட்ஸ், செகண்ட் ஒன் வந்து மெஷரிங் கமெண்ட்ஸ், தேர்ட் ஒன் வந்து பேசிக் ட்ரா கமெண்ட்ஸ், ஃபோர்த் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் எடிட்டிங் கமெண்ட்ஸ். இந்த 5 டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அதில் இம்பார்ட்டண்டானது இந்த 5 டைப் தான். ஸோ அந்த 5 டைப்லையும் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கமெண்ட்ஸ். இந்த டிஸ்பிளே கமெண்ட்ஸில் 3 கமெண்ட்ஸ் இருக்குது. நம்பர் 1 லிமிட்ஸு, செகண்ட் வந்து ஜூம், தேர்ட் ஒன் வந்து பேன். ஸோ ஒரு டிராயிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிமிட்ஸ் செட் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஃபர்தர் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. செகண்ட் ஒன் பார்த்தது வந்து மெஷரிங் கமெண்ட்ஸ் இல்லையா. ஸோ அந்த மெஷரிங் கமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் அண்ட் ஸ்னாப். மெஷரிங் கமெண்ட்ஸ் அப்படின்னோடனே நம்ம அனோட்டேஷன் போயிடக்கூடாது. அனோட்டேஷன் வந்து டிராயிங்க்கு தான் அது மெஷரிங். ஸோ தேர்ட் ஒன் வந்து பேசிக் ட்ரா. பேசிக்காக டிராயிங் வரைகிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது இந்த பேசிக் ட்ராவில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வந்து சர்க்கிள், செகண்ட் வந்து லைன், தேர்ட் ஒன் வந்து ஆர்க். இந்த 3 டைப் ஆஃப் கமெண்ட் வந்து பேசிக்காக வரைகிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் த கன்ஸ்ட்ரக்ஷன் கமெண்ட்ஸ். எப்படி ஒரு பில்டிங்கை பேஸ் பண்ணி அதை பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றத அதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதே மாதிரி ஒரு டிராயிங்கை எப்படி நம்ம பில்ட் பண்ணி வரைய போகிறோம் அப்படின்றது தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கமெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு 7 கமெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அரே, செகண்ட் ஒன் காப்பி, தேர்ட் ஒன் மிரர், ஃபோர்த் ஒன் மூவ் அண்ட் ஃபிஃப்த்து ஆஃப்செட், சிக்ஸ்த் ஒன் வந்து ஃபில்லட், செவன்த் ஒன் சாம்பர். இந்த 7 டைப் ஆஃப் கமெண்ட் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் ஃபிஃப்த்து ஒன் அது எடிட்டிங் கமெண்ட்ஸ். இந்த எடிட்டிங் கமெண்ட்ஸில் வந்து ஒரு 4 கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு டிராயிங்கை அதோட ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணுறது எப்படி என்ன ஏதுன்றதுனால சேஞ்ச். ஸோ எரேஸ், தேர்ட் ஒன்று வந்து எக்ஸ்டெண்டு, ஃபோர்த் ஒன்று ட்ரிம். ஒரு டிராயிங் வரைஞ்ச டிராயிங்கை அதில் நம்ம எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த 4 கமெண்ட்ஸ் யூஸ் ஆகிறதுனால எடிட்டிங் கமெண்ட்ஸ். ஓகே, இதில் நம்ம பார்த்துருக்கிற ஒரு சில டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் தான். இதில் இல்லாத நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம டிராயிங் வரைய ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்து இந்த கமெண்ட்ஸ் பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக டிராயிங் பேசிக்லேருந்து டீட்டெயில்டாக எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.